வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் பஞ்சமி. உங்களை பார்க்க வந்திருக்குன்னா மனசில் தோணு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த பதிவு. நான் இன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தேன், எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு. மனசு ரொம்ப லேசாக நிம்மதியாக இருந்துச்சு. அதோடு உங்கள்கிட்ட ஒரு விஷயம். நீங்கள் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஜீ தமிழில் முதல்ல நான் வந்தபோது ஒவ்வொரு வாரமும் நான் கொடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு எனக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் என்னால் செமிஃபினாலே வரைக்கும் வர முடிஞ்சுது. எனக்கு இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கல. அவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எலிமினேட் ஆகிருப்பேன் செமிஃபினாலேயில். அதோடு தான் முடிஞ்சது எல்லாம். ஆனால் நம்மளை மறந்துடுவாங்க மக்கள் அப்படின்னு நினச்சேன். நான் கிடையாது. நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். எனக்கு மன்னிச்சிடுங்க. முதல்ல செமிஃபினாலே நான் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் எனக்காக அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ பேர் எனக்காக வேண்டியிருந்தீங்க சாமிக்கிட்ட. நீங்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பாக திரும்ப வருவீங்கக்கா, நாங்கள் இருக்கோம், வருத்தப்படாதீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய தம்பிங்க, தங்கச்சிங்க, அக்காங்க, அண்ணனுங்க, அம்மாங்க, அவ்வளோ பேர் எனக்கு சொந்தம் கிடச்சிருக்கீங்க அந்த நிகழ்ச்சி மூலமாக. வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முறை தான் வாய்ப்பு கிடைக்கும், நம்மளுக்கு அவ்வளோதான். அந்த வாய்ப்பு இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். திரும்ப பார்த்திங்கன்னா செமிஃபினாலே இருந்து ஃபினாலே வந்திருப்பேன் திரும்ப. அது யாரால் அப்படின்னா உங்களால் தான் மக்களே. நீங்கள் ஒவ்வொரு மனசுலேயும் உங்கள் வீட்டில் ஒருத்தியாக என்னை நினச்சி எனக்காக வேண்டுதல் தான் என்னை ஃபினாலே வர வச்சுது. ஃபினாலேயில் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அது மூலிமா சீரியல் அப்படின்ற ஒரு அங்கீகாரம், அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன் மக்களே. வாழ்க்கையில் எனக்கு 2வது முறை யாரால் வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா மக்களான உங்களை தான் சொல்லுவேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னை பற்றி நினச்சதுனால, எனக்காக வருத்தப்பட்டதுனால தான் அந்த கடவுள் இறக்கப்பட்டு எனக்கு 2வது முறையாக அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. கண்டிப்பாக அதை நான் தவற விட மாட்டேன். ஆடிஷன் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப நீங்கள் நினச்ச மாதிரி நான் சீரியலில் வருவேன். இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் வீட்டில் ஒருத்தியான இந்த பஞ்சமிக்கு எப்போவுமே நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். உங்களை நம்பி தான் நான் ஒவ்வொரு விஷயமும் இனிமேலுக்கு பண்ண போகிறேன். எனக்கு நீங்கள் இருக்கீங்க, நான் நம்புகிறேன். இப்போது பார்த்திங்கன்னா மதுரை போயிருப்போம். அதில் கூட எனக்கு அவ்வளோ பேர் யார் என்னன்னு தெரியாதவங்க கூட என்னை கட்டி பிடிச்சி, நீயா சாமி, நீ இன்னும் நல்லா பண்ணணும் சாமி, நீ தான் அந்த பஞ்சமியா, அடையாளமே தெரியல சாமி, நல்லா பண்ணணுமா அப்படின்னு அவ்வளோ அம்மாங்க, தங்கச்சிங்க, அக்கான்னு பேசும்போது இவ்வளோ சொந்தங்களை நம்ம சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு பெருமையாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கணும். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தேனா அப்படின்னு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு இந்த பதிவு. ரொம்ப 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 எல்லாருக்கும் நன்றி. உங்கள் மனசு எனக்கு கூட வராது, கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருக்காக இவ்வளோ மனசு இறங்கி இவ்வளோ வேண்டதை அவங்கள நேசிக்கிறது உங்கள்கிட்ட இருந்து இனிமேலுக்கு நான் கற்றுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.